ஒரே ஒரு 5 ஸ்டெப்பில் 5 நிமிடத்தில் 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்களுக்கும் மேரேஜ் பண்ணவங்க அதாச்சும் அம்மா வீட்டிலிருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் இந்த எஸ்ஐஆர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் பெயர் வராதவங்களுக்கும் புதிய ஓட்டர் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணி ஒரே ஒரு 15 நாளில் இல்லை 10 நாளுக்குள்ளே வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் சொல்லாத உண்மையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம தகவல் மிரர் சேனலை மறக்காத நம்ம தமிழ் நாட்டையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். குரோம் ஏதாச்சும் இந்த வீடியோல டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உடனே ரிப்ளை பண்றத நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் டைப் பண்ணதும் இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதை வந்து நீங்க நான் சொல்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, டிக் பண்ணி காட்டேன். இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நாட் நவுன்றதை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். டிக் பண்ண பார்த்தீங்களா ஓட்டர்ஸ்ன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் நான் டெஸ்க்டாப் மோடில் இருக்குது, அதனால் நான் நார்மல் மோடுக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து பெரிய ஸ்க்ரீனாக வந்து வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள் காட்டுறேன். இப்படி தான் வரும். இதில் 2 ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஒன்று லாகின், இன்னொன்று சைன்அப் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சைன்அப் அப்படின்றது வந்து புதுசாக உள்ளே வரவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரணும். லாகின்னா ஏற்கனவே உள்ளே வந்தவங்களை வந்து டைரெக்டாக உள்ளே வர்றதுக்கு. சரிங்களா, சைன்அப் ப்ராசஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். மொபைல் நம்பரை வந்து சைன்அப்னு கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு மொபைல் நம்பரை போட்டுட்டு இமெயில் ஐடி வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த கேப்சாவை எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் என்ன வரும்னா, செகண்ட் பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் அப்படின்னு நேம் கேட்கும். சரிங்களா, உங்களுடைய பெயர் வந்து குமார் அப்படின்னா லாஸ்ட் நேமில் போட்டுக்கோங்க. இல்லை சதீஷ்குமார்னா சதீஷ்னு ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம் வந்து குமார்னு போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி எடுத்து போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அங்கே போட்ட மொபைல் நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த டிக் பண்ண கட்டத்தில் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இங்கே போட்ட மொபைல் நம்பருக்கு வெரிஃபை அண்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இதில் நீங்கள் ஈஸியாக நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே இருக்குது பாருங்கள், டிக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இதில் ஃபார்ம் 6 அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். சரிங்களா, நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா, உள்ளே வந்துடுங்க. வந்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வரும். இதில் பாருங்கள், உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், தமிழ் வேணுன்னா தமிழ் மாற்றிக்கலாம். சரிங்களா, இதில் மொத்த டீட்டெயில் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும், என்ட்ரி பண்ணிக்கணும். அப்படியே பாருங்கள், கீழே தள்ளிட்டே வாங்க. இதில் பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும், டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண சொல்லும், அசம்பிளியை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படின்னு காட்டுறேன் நான். சரிங்களா, நாங்கள் பாருங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். பண்ண உடனே டிஸ்ட்ரிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பத்தூர்ன்றது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, பண்ண உடனே இங்கே வந்து ஏசி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே எது வருதோ அதெல்லாம் காட்டும். சரிங்களா, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் டிஸ்ட்ரிக்கை வந்து திருப்பத்தூர்னு பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து ஏசி அசம்பிளி வந்து அதுக்குள்ளே எது வருதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜோலார்பேட்டைன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்குது நியூ எலக்டர், புதுசாக வந்துக்கிறவங்களா இல்லை ஏற்கனவே 2025 எலக்ட்ரோலில் வந்து பேர் வராதவங்களா அப்படின்னு கேட்குது. நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா நியூ எலக்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பிஃபோர் 2025 அதாச்சும் 2025க்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து எலக்டர்ஸாக நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டிங்களா அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, இங்கே ஒரு உண்மை, இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது கீழே பாருங்கள், நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இதை வந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கீழே பர்சனல் டீட்டெயில் எல்லாருமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். சரிங்களா, இன்னும் கீழே இருக்கிறதுல வந்து ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இங்கே பாருங்கள், பர்சனல் டீட்டெயிலில் ஃபஸ்ட் நேம் அண்டு சர் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த சூஸ் ஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரூஃப். சரிங்களா, ஃபோட்டோ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோ வந்து உள்ளே கொண்டு வந்தேன்னா ஓகே அப்படின்னு வந்துடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. வந்தோடனே இந்த மாதிரி தான் காட்டும். சரிங்களா, ஃபோட்டோவோட சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் அந்த சைஸில் தான் 2 MBயில் வந்து பிஜேபி
வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், நேம் அண்டு சர்நேம் சரிங்களா ஆஃப் த ரிலேட்டிவ். அங்கே ரிலேட்டிவ் வந்து சர்நேமில் யார் கொடுத்தீங்களோ அவங்க வந்து மதரா, ஃபாதரா, இல்லை ஹஸ்பண்டா, ஒய்ஃபா அப்படின்னு கேட்குது. நான் வந்து சர்நேம் வந்து ஃபாதர்தோ அப்பாவது கொடுத்தேன், அதனால் ஃபாதர்னு அப்படின்னு டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ண உடனே ஃபாதருடைய நேம் சரிங்களா கொடுக்குறாங்க. ஃபாதருடைய நேமை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மேலே திருப்பதி அப்படின்னு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். கீழே வந்து அந்த கட்டத்தில் டச் பண்ண உடனே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே காண்டாக்ட் டீட்டெயில் கேட்கும் சரிங்களா. இதில் மறக்காத கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணுங்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், மொபைல் நம்பருன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் இல்லை அப்பா அம்மாவது ரிலேட்டிவ் யாருனாலையும் வைக்கலாம். செல்ஃப் உங்களுடைய இதை வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க சரிங்களா. செல்ஃப்ன்ற முன்னாடி வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, அந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வருது. ஆதார் டீட்டெயில்னு இருக்கா, இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு இருக்கிறவங்க, ஆதார் கார்டு இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு இருக்கிறவங்க வந்து ஆதார் நம்பரை கொடுத்தா சீக்கிரம் வந்துடும் சரிங்களா. உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஒரு 15 நாள் இல்லை 10 நாளுக்குள்ளே வந்துடும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் சரிங்களா, அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்களன்னா கீழே வந்து ஓட்டர் ஐடி யாருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்கும் சரிங்களா. மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கேட்கும் சரிங்களா. இதுக்கு ப்ரூஃபும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக ஒரு ஓட்டர் ஐடியை வந்து வாங்கிடலாம் சரிங்களா. டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு வந்து ப்ரூஃப் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டுன்றதை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்குது, அதனால் ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்குன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரிங்களா. மொபைலேருந்து பிடிஎஃப்பை கொண்டு வந்துடலாம். இது வந்து 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி பிடிஎஃப் வடிவத்தில் தான் இருக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்கள், நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்த உடனே இந்த மாதிரி தான் காட்டும் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ப்ரெசண்ட் அட்ரஸ் டீட்டெயில்னு இருக்கா, இதில் தான் வந்து மேரேஜ் ஆகிட்டவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ வந்து எது என்ட்ரி பண்ணுறது, அம்மா வீட்டு அட்ரஸா இல்லை அப்பா ஹஸ்பண்ட் வீட்டுதா அப்படின்றத. இப்போ வந்து மேரேஜ் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டோட அட்ரஸை தான் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே புதுசாக அப்ளை பண்ணுற அதாச்சும் வந்து மேரேஜ் ஆகாதவங்க வந்து நம்ம பர்மனெண்ட் அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் த ரெசிடென்ட், உங்களுடைய அட்ரஸோடைய டாக்குமெண்ட்டு சரிங்களா, எது கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கும் ஆதார் கார்டு தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி சூஸ் ஃபைலுன்னுட்டு நான் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து அதில் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபைலை நான் அப்லோட் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இது கேட்டகரி, அதாச்சும் வந்து ஊனமுற்றோர் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பேச முடியாத அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டு, அதாச்சும் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிளிக் பண்ணால் இதுக்கும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் கீழே. அதுக்கப்புறமா அந்த மாதிரி இல்லை, அதனால் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் சரிங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்களான்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வீட்டுக்கே சீக்கிரம் வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்துடும் சரிங்களா. அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடும். இதில் பாருங்கள், ஃபேமிலி மெம்பர்னால் மேரேஜ் ஆனவங்க வந்து இதில் ஃபாதர், மதர், ஒய்ஃப் ஆர் லீகல் கார்டியன் இன்கேஸ் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஃபாதர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க சரிங்களா. இல்லை மதராக இருந்தால் மதர், ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப். அதாச்சும் இப்போ பாருங்கள், நான் ஒரு லேடிக்கு பண்ணுறேன் சரிங்களா. அதனால் வந்து பேர் வந்து நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பரில் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரிங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் போட்டு கீழே வந்து அவங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்றதுல ஒய்ஃப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா. நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், கீழே வந்து மொத்த டீட்டெயிலும் கேட்டுருக்காங்க சரிங்களா. இதில் உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு, அதாச்சும் லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அவங்களுடைய நேம் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டீங்களான்னா போதும் சரிங்களா. இதில் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய
அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்களன்னா இங்கே பாருங்கள் மை பேரண்ட் நேம் சரிங்களா, லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்துச்சா இல்லையான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அசம்பிளி சரிங்களா, அசம்பிளி இங்கே பாருங்கள் அசம்பிளி, அதுக்கப்புறமா போலிங் ஸ்டேஷன், பார்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபாதர் ரிலேட்டிவ் யார், அந்த ரிலேட்டிவ் யார் அப்படின்றத ஃபாதர்னு கிளிக் பண்ணிங்களன்னா கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் கீழே இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் வரும். அது கீழே பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டிக்கிற மாதிரி ரிலேட்டிவ் நேம் எக்ஸிட்டிங் எலக்ட்ரான்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபார்மை வந்து ஓகே ஆகிடும் சரிங்களா. ஓகேனா அது ஃபில் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களது வந்து கொடுத்தீங்களன்னா சீக்கிரம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்துடும். இப்போ பாருங்கள் டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் வந்து வில்லேஜ் டவுன் சரிங்களா, இதில் நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். சிலர் வந்து வேறு இடத்துல எங்கேயாச்சும் போட்டுருவாங்க, எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ஊர் பேர் போட்டுருவாங்க. இல்லை கேண்டிடேட் வந்து எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த இடத்த போடணும் சரிங்களா. ஸ்டேட்டு வந்து கரெக்டாக தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் கரெக்டாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸில் வந்து இந்த அட்ரஸ் கொடுக்குற அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றதும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே கீழே கரெக்டாக ஃபில் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பிளேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுடைய வில்லேஜ் ஆர் டவுன் சரிங்களா, அதை வந்து நீங்கள் இடத்துல பிளேஸ்ன்ற இடத்துல போடணும் சரிங்களா. போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே பாருங்கள் கேப்சான்னு இருக்கா, அந்த கேப்சாவை எடுத்து கீழே அந்த பாக்ஸில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கான். சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்களன்னா ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு சரிங்களா. அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரியூ அண்டு சப்மிட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து காட்டும் அதில் சரிங்களா. அதில் காட்டின உடனே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே ஏதாச்சும் தப்பு இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். கீப் எடிட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டுன்னா சப்மிட்டுன்னு இருக்கும் சரிங்களா. சப்மிட்டுன்னு கொடுத்தீங்களன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பருக்கு. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு கீழே வந்து ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்களன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ஈஸியாக சப்மிட் ஆகிடும். அடுத்த 10 இல்லை 15 நாளைக்குள்ளே ஓட்டர் ஐடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இவ்வளோ தாங்க. இதுக்கு போயிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே போனால் 200 300ன்ற நீங்கள் கஷ்டப்பட்ட காசை வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.